வெல்கம் டு ஆல் கிராமர் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம லெசனில் பார்க்க போகிற லெசன் வந்து நெல்சன் மண்டேலாவோட லாங் வாக் டு ஃப்ரீடம் சாப்டர் நம்பர் 2. இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறக்கும் போது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த லெசனை 2 பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கேரி அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த லெசனோட ஜிஸ்ட்டு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த லெசனை நான் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் வி என்டர் த லெசன், இங்கே ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க பிஃபோர் வி ரீட், அது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் புக்கிலோட கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். நமக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஸோ நான் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். Apartheid is a political system that separates people according to their race. Can you say which of the 3 countries named below has such a political system until very recently? ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ரீடு கூட விட்டுருங்க. ஏன்னா உங்களோட நாலேஜ் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஜஸ்ட் நெல்சன் மண்டேலாவோட லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த லெசனோட ஜஸ்ட் ரொம்ப கிளாரிட்டியாக புரியாது. இது என்ன லெசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி ஷுட் நோ த சஃபரிங்ஸ் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் பீப்புள் ஃபர்ஸ்ட். ஆஃப்ரிக்கனோட அந்த பீப்புளோட சஃபரிங்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லெசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் பி கோயிங் வித் மண்டேலா பிகம் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட். இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தென் we can proceed with the lesson. Nelson Mandela has become South Africa's first black president after more than 3 centuries of white rule. ஸோ 3 centuries அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரூல், அதாவது பிரிட்டிஷ் பீப்புளோட கண்ட்ரோலில் ஆஃப்ரிக்கா வந்து அரவுண்டு 3 centuries 300 வருஷமாக இருக்குது. 300 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடெண்ட்டாக யார் வராருன்னா நெல்சன் மண்டேலா வராரு. மிஸ்டர் மண்டேலாஸ் ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ மண்டேலா பிலாங்ஸ் டு ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி. நம்ம ஊரில் டிஎம்கே அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி. He won 252 out of the 400 seats in the first democratic election of South African's history. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹிஸ்ட்ரியில் நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவுட் ஆஃப் 400 சீட்ஸில் திஸ் ANC 252 சீட்டை வின் பண்ணி நெல்சன் மண்டேலா பிகம் தி பிரசிடென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடெண்ட்டாக பதவி வகிக்கிறாரு. The inauguration ceremony took place in a Union Building amphitheater in Pretoria today. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ பதவியேற்பு விழா நடக்கும் இல்லையா. ஆக்சுவலி இந்த லெசன் ஒரு ஆட்டோபயோகிராஃபினா ஒருத்தர் தன்னுடைய லைஃப் ஸ்டைலு, லைஃப் ஹிஸ்ட்ரி, சஃபரிங், சக்ஸஸ் எல்லாத்தையும் எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ நெல்சன் மண்டேலாவோட லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த புக்கிலேருந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு ஜிஸ்ட் தான் இந்த லெசன். இதில் வந்து அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு அவர் பேசின அந்த கண்டென்ட்ஸ் அது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன், அந்த பதவியேற்பு விழா எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் பில்டிங் ஆம்பிதேட்டர் இன் பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துல யூனியன் பில்டிங் ஆம்பிதேட்டரில் தான் இந்த செரிமனி நடக்குது. Attended by politicians and dignitaries from more than 140 countries around the world. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கிறதுக்காக 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் சேர்ந்து முக்கியமான டிக்னிட்டரிஸ், பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன முக்கியமான கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் அகெயின் வில் திஸ் பியூட்டிஃபுல் லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி அப்ரெஷன் ஆஃப் ஒன் பை அனதர் செட் நெல்சன் மண்டேலா இன் ஹிஸ் அட்ரஸ். ஸோ அவரோட அட்ரஸ் அவர் சொன்னது என்னென்னா, நெவர் அகைன், இனி ஒரு முறை கூட இந்த அழகான நாடு வேறு யாருடைய அப்ரெஷன், வேறு யாருடைய கண்ட்ரோலுக்கும் கீழே வராது. ஏன்னா இது வரைக்கும் 300 வருஷம் வேறு ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சுல, இனி அப்படி நடக்காது அப்படிங்கிறதான் அவரோட ஸ்பீச்சில் அவர் கொடுத்தது. Jubilant scenes on the streets of Pretoria followed the ceremony with blacks, whites and colors celebrating together. More than 1 lakh South African men, women and children of all races sang and danced with joy. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் more than 1 lakh South African people, men and women எல்லாருமே சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இந்த லெசன், இந்த பர்டிகுலர் பார்ட்டில் நடந்த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அதில் நெல்சன் மண்டேலா நமக்கு கொடுத்த ஸ்பீச் தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, வில் ப்ரொசீட் வித் த லெசன். பேஜ் நம்பர் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நவ்
10th May dawned bright and clear. For the past few days, I had been pleasantly besieged by dignitaries and world leaders who were coming to pay their respect before the inauguration. ஸோ டென்த்து மே அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 10th May 1994 அன்றைக்கி தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ 10th May dawned bright and clear. அன்றைக்கி அந்த நாள் ரொம்ப அழகாக விடிஞ்சது அப்படிங்கிறாரு. For the past few days, I had been pleasantly besiegedனா to be surrounded. அந்த ஃபியூ டேஸ்க்கு முன்னதாகவே என்ன பார்த்துட்டிங்கன்னா பல நாட்டு தலைவர்களும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து நெல்சன் மண்டேலாவை அப்ரிஷியேட் பண்ணுறதும் அவருக்கு விஷ் பண்ணுறதெல்லாம் நடக்குது இல்லையா, அதை தான் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காரு. For the past few days, I had been pleasantly besieged by dignitaries and world leaders who were coming to pay their respect before the inauguration. ஸோ இனாக்ரேஷனுக்கு முன்னாடி மற்ற நாட்டு தலைவர்கள் வந்து இவருக்கு விஷ் பண்ணுற விஷயத்த சொல்கிறாங்க. The inauguration would be the largest gathering ever of international leaders on South African soil. ஸோ இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த மிகப்பெரிய, அதே சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்த தலைவர்களோடு அடங்கிய மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த 300 வருஷமாகவே பிரிட்டிஷ் பீப்புள் மட்டும்தான் இருந்ததுனால அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒயிட் பீப்புளில் இருந்திருக்காங்க இல்லையா, அப்போ பெரிய அளவில் ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தாலும் உள்நாட்டு மக்கள் அதில் கலந்துக்க அவங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்காது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும். The ceremonies took place in the lovely sandstone amphitheater formed by the Union Building in Pretoria. ஸோ இந்த பேராகிராஃபில் ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுங்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் யார் கூட அவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாரு, யாரெல்லாம் அவருக்கு முன்னாடி பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வருது. இந்த செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள். The ceremonies took place in the lovely sandstone amphitheater formed by the Union Building in Pretoria. ஸோ யூனியன் பில்டிங் பிரிட்டோரியாங்கிற இடத்துல சாண்ட்ஸ்டோன் ஆம்பிதேட்டர் அந்த இடத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஆம்பிதேட்டர்னா அ பில்டிங் வித்தவுட் அ ரூஃப் வித் மெனி ரோஸ் ஆஃப் சீட்ஸ் ரைசிங் இன் த ஸ்டெப்ஸ். ஸோ வி ஆல் நோ தட் இது வந்து ஒரு மிகப்பெரிய செரிமனி. அப்படிங்கும்போது இந்த செரிமனியில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு ஓப்பன் தேட்டர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஓப்பன் ஆடிட்டோரியம். ஸோ இது ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி தான். ஓகே. For decades, this had been the seat of white supremacy, and now it has the sights of a rainbow gathering of different colors and nations for the installation of South Africa's first democratic non-racial government. ஸோ இந்த பேராகிராஃபில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய முக்கியமான வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ கேதரிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஏன்னா இங்கே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் மீன் பை ரெயின்போ கேதரிங் அப்படின்னு. இப்போ ரெயின்போ அப்படின்னாவே என்னது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் அப்படி தானே. அதே மாதிரி இங்கே ரெயின்போ கேதரிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கலர்டு பீப்புள், ஆஃப்ரிக்கன் பீப்புள், ஒயிட் பீப்புள், ஆல் த டிஃப்ரெண்ட் கலர்டு பீப்புள் ஹவ் கம் தேர் டு அட்டெண்ட் த inauguration function. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. For decades, this had been the seat of white supremacy. white supremacyயோட கண்ட்ரோலில் இருந்த இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ரெயின்போ கேதரிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் நேஷன்ஸ், மற்ற நாடுகள், மற்ற நிறமுள்ள மக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. For the installation of South Africa's first democratic non-racial government. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் நான்-ரேஷியல் கவர்மெண்ட்டோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக பல நாட்டு தலைவர்களும் பல மக்களும் வந்திருக்காங்கங்கிறத ரெஃபர் பண்ணுறனால தான் இது ரெயின்போ கேதரிங் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 1 இது ஒரு கொஷினை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். On the lovely autumn day, I was accompanied by my doctor Zenani. ஸோ இவரோட பொண்ணோட தான் அந்த ஃபங்க்ஷன் அவர் கலந்துக்க போகிறாரு. ஆன் த போடியம், ஸோ அந்த ஸ்டேஜில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டி கிளர்க் was first sworn in as second deputy president. ஸோ பதவியேற்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் டெபுட்டி பிரசிடென்ட் பதவி ஏற்கிறாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரசிடென்ட், அப்புறம் பிரசிடென்ட். நம்ம ப்ரைஸ் கொடுக்கும்போது தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட்டுன்னு வரும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் டெபுட்டி பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் அப்படின்னு பதவி ஏற்கிறாங்க. ஸோ செகண்ட் டெபுட்டி பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டி கிளர்க், அவர் பதவி ஏற்கிறாரு. தென் டாபோ மெக்கி, அவர் தான் செகண்டாக பதவி ஏற்கிறாரு. வாஸ் sworn in as the first deputy president, அவர் பதவியேற்கிறாரு. When it was my turn, I pledged to obey and uphold. ஸோ இப்போ இவர் பதவியேற்க போகிறார், நெல்சன் மண்டேலா பதவியேற்க போகிறாங்க. The constitution and to devote myself
to the well-being of the republic and the people, to the assembled guest and the watching world, I said. ஸோ பதவியேற்றிருக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் தருவாங்கள்ல, இப்போ அவர் கொடுத்த ஸ்பீச் இதுதான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் புக்கை கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படியே டிஃபர் ஆகிறது தெரியும். ஒரு சின்ன ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்பாட்லேருந்து நெல்சன் மண்டேலா அவரோட ஸ்பீச் பிகின் ஆகுது. ஓகே, he says, today all of us do by our presence here confer glory and hope to newborn liberty. ஸோ நியூபார்ன் லிபர்ட்டிங்கிற இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் நியூபார்ன் லிபர்ட்டி அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நியூ பார்ன் அப்படின்னாவே என்னது, புதுமையாக பிறந்தது. ஸோ நியூ பார்ன் லிபர்ட்டி, ஆஃப்ரிக்காவுக்கு இது வரைக்கும் லிபர்ட்டி அப்படின்னாவே என்னன்னு தெரியாது ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு. ஸோ வென் தே வேர் கிவன் லிபர்ட்டி இட் இஸ் கன்சிடர்ஸ் நியூ பார்ன் லிபர்ட்டி. டுடே ஆல் ஆஃப் அஸ் do by our presence here confer glory and hope to newborn liberty out of the experience of an extraordinary human disaster that lasted too long must be born a society of which all humanity will be proud. ஸோ இந்த பேராகிராஃபில் நமக்கு மொத்தம் 2 கொஷின் இருக்குது. கொஷின் நம்பர் 1 இஸ் நியூபார்ன் லிபர்ட்டி அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர், வாட் இஸ் மீன் பை எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர்னால் என்ன? ஒரு ஹியூமனாக கன்சிடர் பண்ணாமல் அவங்கள கஷ்டப்படுத்தினது, அவங்கள அடிமைப்படுத்தினது, அவங்கள கொலை பண்ணது, அவங்கள கலரை வச்சு பிரித்தது அப்பாத்தியட் சிஸ்டம். அப்பாத்தியட் சிஸ்டம்னாவே நமக்கு தெரியும், செக்ரிகேட்டிங் பீப்புள் பை தயர் கலர்ஸ். ஓகே, நாட் தயர் குவாலிட்டிஸ், பை தயர் கலர்ஸ். ஸோ மக்களை நிறத்தை வச்சு பாகுபாடு பண்ணது, இது எல்லாமே அப்பாத்தியட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் டிசாஸ்டர், எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர் that lasted too long. ஸோ இவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 300 வருஷமாக எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர் நடந்துச்சு. பட் இட் இஸ் அ நியூ பார்ன் லிபர்ட்டி நவ் ஃபார் தம். must be born a society of which all humanity will be proud. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர் இருந்த ஒரு சொசைட்டியில் பிறந்த நாம் இன்றைக்கி நம்ம பெருமைப்படணும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்கிறாரு. செகண்ட் பேராகிராஃப், we who were outlaws not so long ago have today been given the rare privilege to be host to the nations of the world on our own soil. ஸோ செகண்ட் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா we were who were outlaws. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் த வேர்ட் outlaws? இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. outlaws அப்படின்னா because of its policy of apartheid many countries had broken off diplomatic relations with South Africa. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கருப்பாக இருக்கிறாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள பிரித்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த முறையை தான் அவுட்லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. who were outlaws not so long have today been given the rare privilege to be host of the nations of the world on our own soil. இதனால் வரைக்கும் நம்ம நிறத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நமக்கு இப்போ ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நாம் நம்ம சுதந்திர நாட்டில் நம்ம மண்ணில் நமக்கான ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இட் இஸ் அ கிரேட் திங் அப்படின்னு சொல்கிறாரு. We thank all of our distinguished international guests for having come to take possession with the people of our country of what is, after all, a common victory for justice, for peace, for human dignity. ஸோ இந்த பாயிண்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, he thanked the everyone whoever comes from the other nations. மற்ற நாடுகள்லேருந்து வந்த டிக்னிட்டரிஸ், பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் இட் காமன் விக்ட்ரி ஃபார் ஜஸ்டிஸ். ஒரு சாதாரண வெற்றி தான், ஒரு உண்மைக்கு கிடைச்ச சாதாரண ஒரு விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. we have at last achieved our political emancipation. ஸோ political emancipation இந்த மாதிரி சில ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். பொலிட்டிக்கல் எமான்சிபேஷன் அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதனால் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம்னாவே என்னன்னு தெரியாது, சுதந்திரமே அவங்க தரல, அவங்க என்னென்னு எட்டி பார்த்ததில்ல. we have at last achieved our political emancipation. We pledge ourselves to liberate all our people from the continuing bondage of poverty,
deprivation, suffering, gender and other discrimination. ஸோ இங்கே நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பிளட்ஜில் அவர் ஓத் எடுத்துக்கிறாரு என்ன அப்படின்னா, அவரோட பீப்புளை கண்டிப்பாக ஃப்ரீ பண்ணுவார். எதுலேருந்துன்னா பாண்டேஜ் ஆஃப் பாவர்ட்டிலேருந்து, டெப்ரிவேஷன், சஃபரிங், ஜெண்டர் அண்ட் அதர் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து கண்டிப்பாக சுதந்திரம் கொடுப்பேன்னு சொல்லி பேசுகிறாரு. டெப்ரிவேஷன் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் நாட் ஹேவிங் ஒன்ஸ் ரைட்ஃபுல் பெனிஃபிட்ஸ், ஒருத்தருக்கு தர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த மரியாதைகளுமோ இல்லை எந்த சுதந்திரங்களுமோ தரப்படாத ஒரு நிலைமை. ஸோ அதெல்லாம் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு இருந்துச்சு. அதுலேருந்து இனிமேல் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப நெவர் நெவர் அண்ட் நெவர் அகைன் shall it be that this beautiful land will again experience the oppression of one by another. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், என்னோட இந்த நேஷன் இனி ஒரு முறை கூட மற்ற நாட்டோட அப்ரெஷனுக்கு கீழே வராது, யார் கண்ட்ரோலுக்கும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. The sun shall never set on so glorious a human achievement. ஸோ இந்த glorious human achievementன்னு இங்கே சொல்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அவங்களோட சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த சுதந்திரத்து மேலே இனி ஒரு முறை சன் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. சன் செட் ஆகாது அப்படின்னா இனி இருள் படராது. ஸோ இன்டைரக்டாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, இனி ஒரு முறை அந்த சுதந்திரத்தை யாராலையும் பறிக்க முடியாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். ஸோ நவ் நெக்ஸ்ட் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். இங்கே பார்த்தீங்கன்னா, a few moments later we all lifted our eyes as a spectacular array of South African jets, helicopters and troop carriers rode in perfect formation over the Union buildings. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ நம்மளுமே சுதந்திர தினம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸு அவங்க ஹெலிகாப்டர்ஸு, ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் பறக்கும். அவங்க அந்த ட்ரை கலர் ஸ்மோக்கை எமிட் பண்ணுவாங்க, ஃப்ளார்ஸ்லாம் தூவுவாங்க, இதெல்லாம் நிறையா நடக்கும்ல. அதே மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் நடக்குது. அதை அவர் ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா இந்த பேராகிராஃப். A few moments later, we all lifted our eyes in awe of a spectacular array of South African jets. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கன் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ஸ்பெக்டாகுலராக, அழகாக, சூப்பராக அப்படியே ஒரு இம்ப்ரெசிவ் வேவில் டிஸ்பிளே பண்ணியிருந்தது, வானத்தில் இருந்து போனதை நம்ம எல்லோரும் சந்தோஷமாக பார்த்தோம். அண்ட் ட்ரூப் கேரியர்ஸ் ரோட் இன் பர்ஃபெக்ட் ஃபார்மேஷன் ஓவர் த யூனியன் பில்டிங். ஸோ ட்ரூப்ஸ் எல்லாருமே, இந்த ஆர்மி எல்லாருமே அழகாக ப்ரொசஷன் பண்ணதை பார்த்தோம். இட் வாஸ் நாட் ஒன்லி அ டிஸ்பிளே ஆஃப் பின்பாயிண்ட் precision and military love, but a demonstration of a military loyalty to democracy. ஸோ இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கக்கூடாது. இது டெமோக்ரஸிக்கு மிலிட்ரி பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, தன்னோட பெருமையை, தன்னோட பவரை வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டு a new government that had been freely and fairly elected. ஸோ புதுசாக அதே சமயத்தில் ஃப்ரீலி ஃபேர்லி எலெக்ட் ஆன அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்மியெலாம் எவ்வளோ தூரம் ஒபீடியண்ட்டாக இருக்காங்கங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்பெக்டாகுலர் அரே நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்லி மூமெண்ட்ஸ் பிஃபோர் த ஹையர் ஜென்ரல்ஸ் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் போலீஸ் their chest bedecked with ribbons and medals from days gone by saluted me and pledged their loyalty. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கவங்க, போலீஸில் இருக்கவங்கெல்லாம் இவர் முன்னாடி தங்களுடைய வீரதீர செயலுக்காக அவங்க செஸ்ஸில் பதக்கம் வாங்கிட்டு போனாங்க. அதை அவர் சொல்கிறாரு. இவங்க இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, அவங்க லாயல்ட்டியை நம்ம நாட்டுக்கு காட்டினாங்க. பட் இவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணினாங்கன்னு சொல்கிறாரு. I was not unmindful of the fact that not so many years before they would not have saluted but arrested me. Finally, a chevron of Impala jets left a smoke trail of the black, red, green, blue and gold of the new South African flag. ஸோ இங்கே என்ன சொன்னார்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பட்டங்கள் வாங்கிட்டு போனாங்க, என்கிட்ட அவங்க மெடல்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இதே பீப்புள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை அரெஸ்ட் பண்ணினாங்க. பட் நான் அதை பற்றி வருத்தப்படலை, கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் வாட், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஒயிட் பீப்புளோட கண்ட்ரோலில் இருந்தனால இவங்கள அடிக்க, ஜெயிலில் போட எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சோடனே அதே பீப்புள் என்ன பண்ண வேண்டியதாகிடுது, இப்போது இவங்கள சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதை தான் அவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஷெவ்ரான் ஆஃப் இம்பாலா ஜெட்டு, அந்த நேம் ஆஃப் த ஜெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து பிளாக், ரெட், க்ரீன், ப்ளூ அண்டு கோல்டு கலர் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளாக் கலரில் அவங்க ஸ்மோக்கை எமிட் பண்ணி தன்னோட லாயல்ட்டியை காட்டுறாங்க. The day was symbolized by me by the playing of our two national anthems and the vision of white singing Nakosi Sikkalal I Africa and black singing Daizidam, the old anthem of the Republic. Although that day neither group knew the lyrics of the anthem they once despised. They would soon know the words by heart. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு இந்த பேராகிராஃபில், நேஷ்னல் ஆந்தத்துக்காக 2 நேஷ்னல் ஆந்தம் பாடியிருக்காங்க. நக்கோசி சிக்கல் ஐ ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் ஆந்தமும், இன்னொரு ஆந்தம் வந்து டைஸ்டெம் அப்படிங்கிற 2 பாடியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள் மீனிங்கே தெரியாமல் இன்றைக்கி பாடணுங்கிறக்கா பாடினாங்க. பட் இனி வர காலங்களில் அவங்களுக்கு சரியான அர்த்தத்தோடு அவங்க அதை பாடுவாங்கங்கிறாரு. ஏன் அர்த்தம் தெரியாமல் பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இது வரைக்கும் கிடச்சதெல்லாம் அவங்களுடைய நேஷ்னல் ஆந்தத்தை அவங்க பாடி இருந்திருக்கவே மாட்டாங்க. பட் இனி வந்து சுதந்திர நாடு இல்லையா, அவங்க தன்னோட எல்லா சந்தோஷத்தையும் இனி அவங்க வெளிப்படுத்த முடியும். தன்னோட சுதந்திரமான தேசிய கீதத்தை கூட அவங்க நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. On the day of the inauguration, I was overwhelmed with the sense of history. In the first decade of the 20th century, okay, இந்த பேராகிராஃபில் என்ன பேசுவார்னா, அவருடைய பர்த் அண்ட் இந்த சுதந்திரம், இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் இங்கே ரெஃபர் பண்ணுவார். என்ன நடந்துச்சு, எப்படி இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வழி வந்துச்சு, யாரெல்லாம் முக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் ரெஃபர் பண்ணியிருப்பார். On the day of inauguration, I was overwhelmed with the sense of history. ஸோ ரொம்பவே ஹிஸ்ட்ரியை நினச்சா அவர் சந்தோஷப்படுறாரு அண்ட் ரொம்பவே தழுதழுத்து போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். In the first decade of the 20th century, 20th centuryயோட ஃபர்ஸ்ட் டெக்கேடு, அதாவது பார்த்திங்கன்னா 1901 தான் 20th centuryயோட ஃபர்ஸ்ட் டெக்கேடு. 1901 to 1910 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இந்த மாதிரி 10 decades becomes 1 century. இப்போ 1901 to 1910 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கேடு, ஃபர்ஸ்ட் டெக்கேடு. அந்த ஃபர்ஸ்ட் டெக்கேடில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். In the first decade of the 20th century, a few years after the bitter Anglo-Boer War and before my own birth. ஸோ நெல்சன் மண்டேலா கண்டிப்பாக எப்போ பிறந்திருக்காருன்னா ஃபஸ்ட்டு டெக்கேடில் மிடில் பிறந்திருக்காரு. ஸோ அவரோட பர்த்துக்கு முன்னாடி ஆங்கிலோ போயர் வார்னு ஒரு வார் வந்து வேஜ் ஆகிருந்திருக்கு. அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஒயிட் ஸ்கின்டு பீப்புள்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா patched up their difference and erected a system of racial domination against the dark-skinned people of their own land. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெக்கேட் ஆஃப் த 20th centuryல தான் இந்த என்ன ஆங்கிலோ போயர் வார்க்கு அப்புறமா நிற பாகுபாடுங்கிற விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் பிரிக்கிறதும், கருப்பர்களை அவங்கள அடிமைப்படுத்துறதும், இது எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க, டார்க் ஸ்கின்டு பீப்புள் ஆஃப் தயர் ஓன் லேண்ட். அவங்க சொந்த நாட்டு மக்களவே கருப்பாக இருக்காங்கிற காரணத்துக்காக அவங்கள அடிமைப்படுத்தினது நடந்திருக்கு. The structure they created formed the basis of one of the harshest, most inhuman societies the world has ever known. ஸோ இந்த உலகம் பார்த்திராத அளவுக்கு இன்ஹியூமனாக, மனிதத்தன்மையற்ற, அதே சமயத்தில் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்ட முறை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. Now in the last decade, அதாவது 1991 to 2000, okay, now in the last decade of the 20th century and my own 8th decade as a man. ஸோ தன்னோட 8வது செஞ்சுரியாகவும் கடைசி செஞ்சுரியாகவும் இது எப்படி இருக்குன்னா, that system had been overturned forever and replaced by one that recognizes the rights and freedom of all people regardless of the color of their skin. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இனி என்னோட நேஷன் எப்படி இருக்கும்னா, இனி யாரையும் நிறத்தை வச்சு அடிமைப்படுத்துகிறதோ எதுவும் இருக்காது, எல்லாருக்கும் அவங்களோட சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. இப்போ இனி வர பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா, எப்படி இவருக்கு முன்னாடி போராடினாங்களே அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவார். யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்துக்கு முன்னின்று வழி நடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. The day had come about through the unimaginable sacrifices of thousands of my people. ஸோ இன்றைக்கி இந்த சுதந்திரம் அப்படிங்கிற இந்த டே வரணும்னா, இதை ரீச் பண்ணுறதுக்காக thousands of my people இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு.
people whose sufferings and courage can never be counted or repaid. ஸோ போராடின அந்த மக்களோட கரேஜ்னஸை இனி நம்மளால் ரீபே பண்ண முடியாது. ரீபே இன் த சென்ஸ் அவங்க பண்ண தியாகத்துக்கு நமக்கு எந்த கைமாறும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஐ வாஸ் சிம்ப்ளி த சம் ஆஃப் ஆல் தோஸ் ஆஃப்ரிக்கன் பேட்ரியட்ஸ் who had gone before me. ஸோ எனக்கு முன்னாடி போராட்டத்தில் இருந்த பல பேரோட கடைசி நம்பராக நான் நிற்கிறேன், அவங்களோட மொத்த உருவமாக நான் நிற்கிறேன். அவங்களோட போராட்டத்தின் காரணமாக தான் நம்ம சுதந்திரம் வந்திருக்கு. ஸோ அவங்களோட மொத்த உருவமாக நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தட் லாங் அண்ட் நோபிள் லைன் எண்டட் அண்ட் நவ் பிகின் அகெயின் வித் மீ. ஸோ அந்த லாங் அண்ட் நோபிள் லைன் அப்படிங்கிறது இங்கே எதை ரெஃபர் பண்ணுறாருனா, போராட்டத்துக்குள்ள போராடின மக்கள், தன்னோட உயிரை தியாகம் பண்ணவங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நோபிள் லைன் பல வருஷமாக பல பேர் போராடி இருப்பாங்க, அந்த வரிசையில் இவரும் ஒருத்தர். ஸோ அந்த நோபிள் லைன் இங்கே எண்ட் ஆகுது. ஏன்னா இனி போராட தேவையில்லை, சுதந்திரம் கிடச்சிருச்சு. அதே பாருங்கள், அண்ட் பிகின் அகெயின் வித் மீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே லைன் இப்போ பிகின் ஆகுது. ஆனால் இப்போ போராட்டம் பண்ண வேண்டியதில்லை, பட் நம்ம சுதந்திரமான வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த லைன் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. I was pained that I was not able to thank them and that they were not able to see what their sacrifices had wrought. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களோட சுதந்திரத்துக்கு அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நம்ம எந்த தேங்க்ஸும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுடைய பாடுபட்டு தன் உயிரை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு அவங்களுக்கு அது கூட தெரியாது. ஏன்னா அவங்க யாருமே அதை எதிர்பார்க்கல. உயிரே போனாலும் நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடினாங்க இல்லையா, அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு, the policy of apartheid created a deep and lasting wound in my country and my people. ஸோ apartheid சிஸ்டம் வந்து அவங்க மனசில், மக்களோட மனசில் மிகப்பெரிய ஒரு வடுவை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. All of us will spend many years, if not generation, recovering from those profound hurt. ஸோ நிறப்பாகுபாடுலேருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத மனசார உணர்ந்து செயல்படுறதுக்கு கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு கண்டிப்பாக ஜென்ரேஷன் ஆகும், இல்லாட்டி மெனி இயர்ஸ், இட் வில் டேக் மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 300 வருஷமாக நீ கருப்பு அது மாதிரி அவங்கள போராட்டம் பண்ணி ஒரு 100 வருஷத்துக்கு நீ கருப்புன்னு பிரித்து அவங்க மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயத்த வெளியே எடுக்கிறது டைம் எடுக்கும் இல்லையா, அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. But the decades of oppression and brutality had another unintended effect, and that was that it produced the Oliver Tambos, the Walter Sisulus, the Chief Lutulis, and Yusuf Tados, the Bram Fischers, the Robert Chubukos for our time. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை தான் கிரேட் பீப்புளான தி ஆலிவர் டாம்பு, தி வால்டர் சிசுலு, தி சீஃப் லுத்துலி இவங்களெல்லாம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷில் தங்கிற வேர்டை ஒரு நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். தட் ஆர்டிகிள்ஸ், இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் ஒரு நேமுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீப்புள் இனி உருவாக முடியாது, அவங்களோட இடத்த யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த நோட்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க, போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ men of such extraordinary courage, wisdom and generosity that they are like many never be known again. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தான் மக்கள் இவ்வளோ அறிவான, இவ்வளோ தைரியமான, மிகுந்த இறக்க குணமுள்ள இந்த மாதிரியான ஒரு பீப்புளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமான ரியாக்ஷன் நம்மக்கிட்ட வரும். ஒன்று என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அமைதியாக பணிஞ்சு போவோம், அதுதான் நடக்கும். அப்படி பணிஞ்சு போகிறது தான் நிறைய மக்கள் இறந்தது இப்போயுமே அந்த வடுவாக இருக்குது இல்லையா ஆப்ரிக்கனில். அது இன்னொரு சைடு என்ன பண்ணுவோம், எத்தனை நாள் தான் அமைதியாக போவோம், வாங்க என்னென்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் உருவாகும். ஸோ இந்த 2வது பார்ட்டு தான் இந்த வால்டர் சிசுலு, தி மற்ற லீடர்ஸ்லாம் அவர் சொன்னவங்க. ஓகேவா, wisdom and generosity that their like may never be known again. Perhaps it required such depths of oppression to create such heights of characters. ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய அழுத்தம் தான் இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர்ஸ் உள்ள, அட் த சேம் டைம் ஒரு கிரேட் பீப்புளை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாரு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் என்ன தான் நம்ம பண்ணுவோம், நம்ம எதிர்த்து பார்ப்போம் அப்படிங்கிற அந்த குணத்தோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உருவாகினாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மை கண்ட்ரி இஸ் தி ரிச் இன் தி மினரல்ஸ்.
ஸோ இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எப்படி டெப்த்ஸ் ஆஃப் அப்ரெஷன் டு கிரேட் சச் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். எதனால் அந்த கிரேட் ஹைட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எப்படி பார்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். இன்னொரு கொஷின் கேட்டிங்கன்னா இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காஸ் வெல்த் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டோட வெல்த் அப்படின்னு நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம்? ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் ரெஃபர் பண்ணுவோம், இல்லாட்டி அந்த நாட்டில் இருக்க கோல்டு சில்வர் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம், இல்லாட்டி பெட்ரோல் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மை கண்ட்ரி இஸ் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் தட் லை பெனித் இட்ஸ் சாயில், பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் நோன் தட் இட்ஸ் கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் இட்ஸ் பீப்புள், ஃபைனர் அண்ட் ட்ரூயர் தென் த பியூரஸ்ட் டைமண்ட். இவர் என்ன சொல்கிறாரு, சவுத் ஆஃப்ரிக்காவிலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அங்கே டைமண்ட் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் நாட்டோட சுதந்திரம், எங்கள் நாட்டோட வெல்த், செல்வம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லையிங் அண்டர் த சாயில், மண்ணுக்கு அடியில் இருக்க வைரமோ வேறு எதுவோ இல்லை. இட் இஸ் ஆல் அபவுட் அவர் பீப்புள், எங்களுடைய மக்கள் தான் எங்கள் நாட்டோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஐல் ஸ்டாப் ஹியர். ஃபஸ்ட்டு செஷனை நான் இங்கே முடிக்கிறேன். செகண்ட் செஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போகலாம். மேபி நான் இன்னும் ஒரே ஒரு பேராகிராஃபை நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன், முடிச்சிட்டேன்னா ஸோ தட் ஐ கேன் கோ ஃபார் த செகண்ட் செஷன். அதில் இன்னும் கொஞ்சம் கூட இந்த லெசனோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஸோ இன்னும் ஒன் மோர் பேராகிராஃப் பாருங்கள். இட் இஸ் ஃப்ரம் தீஸ் காம்ரேட்ஸ் இன் த ஸ்ட்ரகிள் தட் ஐ லேர்ன்ட் த மீனிங் ஆஃப் கரேஜ். ஸோ இந்த பேராகிராஃபில் வாட் இஸ் கரேஜ் அப்படிங்கிறத பற்றி ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. வாட் இஸ் மீன் பை கரேஜ்? ஸோ தைரியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. Time and again, I have seen men and women risk and give their lives for an idea. ஸோ இவர் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது காலம் போக போக ஒவ்வொருத்தரும் மென் விமன் எல்லாரும் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண தயங்கவே மாட்டேங்கிறாங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வேணுங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரேஜை இவர் கண்ணார பார்க்குறாரு. ஓகே, ஐ ஹவ் சீன் மென் ஸ்டாண்ட் அப் டு அட்டாக்ஸ் அண்ட் டார்ச்சர் வித்தவுட் பிரேக்கிங், ஷோயிங் அ ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலன்ஸ் தட் டிஃபைஸ் தி இமேஜினேஷன். நம்ம கனவுலையும் காண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு டார்ச்சர் கஷ்டம் அவ்வளோ கொடுத்தாலும் அந்த மென்னில் அதை பற்றி உடஞ்சே போனது இல்லையா, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம காந்தி ஒத்துழைமை இயக்கம் மாதிரி மனசில் வச்சுக்கிங்களேன், எவ்வளோ அடித்தாலும் அடிச்சுக்கோ அப்படின்னு அந்த மக்கள் நின்று இருக்கிறாங்க, போராடி இருந்திருக்கிறாங்க. ஸோ ஷோயிங் அ ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலன்ஸ் தட் டிஃபைஸ் தி இமேஜினேஷன். ஐ லேர்ன்ட் தட் கரேஜ் வாஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் பட் த ட்ரையம்ப் ஓவர் இட். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு நெல்சன் மண்டேலா, கரேஜ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் but the triumph over it. The brave man is not he who does not feel afraid, but he who conquers the fear. ஸோ தைரியம் அப்படிங்கிறது போராடிட்டு எதிர்த்து போராடுறது இல்லை, ஆனால் நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிற அவங்கள நம்ம வெற்றி அடையிறதான் சரியான தைரியம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கூட the brave man who is not he who does not feel afraid, பயப்படாமல் இருக்கிறவன் தான் தைரியசாலி அப்படிங்கிறது இல்லை, பட் he who conquers the fear, ஆனால் அந்த பயத்தை வெல்பவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஒருத்தர் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக பயப்படுறோன்னா அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுறது தைரியம் இல்லை, அந்த பயத்தை இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது, அது என்னன்னு நம்ம அதை கவனித்து அதை ஓவர் கம் பண்ணுற பாருங்க, அதுதான் விக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நோ ஒன் இஸ் பார்ன் ஹேட்டிங் another person because of the color of his skin. ஸோ இந்த பேராகிராஃபை எதை பற்றி ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா ஹேட் அண்ட் லவ் பற்றி ரெஃபர் பண்ணியிருப்பாரு, நோட் பண்ணிக்கோங்க. நோ ஒன் இஸ் பார்ன் ஹேட்டிங் another person because of the color of his skin or his background or his religion. எந்த ஒருத்தருமே பிறக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கலராக இல்லை அவங்க பேக்ரவுண்ட் சரியில்லை, அவங்க ரிலீஜியன் வேறு அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள வெறுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாருமே பிறக்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம மிடில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். பீப்புள் மஸ்ட் லேர்ன் டு ஹேட், ஏன்னா நம்ம அதை கற்றுக்குறோம். அண்ட் இஃப் தே கேன் லேர்ன் டு ஹேட், தே கேன் பி டாட் டு லவ், ஃபார் லவ் கம்ஸ் மோர் நேச்சுரலி டு ஹியூமன் ஹார்ட் தென் இட்ஸ் ஆப்போசிட். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹேட்டவே நம்ம மிடில் லேர்ன் பண்ணிக்கிறோம், அதை நம்மளால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுது. நேச்சுரலாகவே ஒவ்வொருத்தருக்கும் லவ் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா, கண்டிப்பாக அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு யூஸ்வலாக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க இப்போ ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க, அவங்க விழுந்து கிடக்கட்டும் போனால் போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம்.
நமக்கு தோணலாம். ஆனால் நம்ம அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டோம். அவங்க நம்மளை என்ன தான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும், என்ன தான் நம்மளை கஷ்டப்படுத்தியிருந்தாலும், அவங்க கீழே விழுந்து கிடக்கிறவங்களுக்கு கை கொடுத்து தூக்குவோம். அவங்களுக்கு அடிபட்டிருந்தா இல்லை தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்வோம். ஸோ இதைத்தான் நெல்சன் மண்டேலா இங்கே சொல்கிறாரு. ஹேட்டுங்கிறது மிடில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் அதவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரலாகவே நமக்கு லவ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. மற்றவங்கள நம்ம நம்பணும், மற்றவங்கள நம்ம வந்து நம்மளை மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாம் அதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. தட் கேன் பி டாட் டு லவ், ஃபார் லவ் கம்ஸ் மோர் நேச்சுரலி டு த ஹியூமன் ஹார்ட் தென் இட்ஸ் ஆப்போசிட். ஈவன் இன் த கிரிம்மஸ்ட் டைம்ஸ் இன் ப்ரிசன். ஏன் இதை பற்றி இங்கே பேசுகிறாருன்னா, நெல்சன் மண்டேலா ஹீ வாஸ் இன் த ப்ரிசன் ஃபார் மோர் தென் 30 years. 30 வருஷமாக அவர் ப்ரிசனில் இருந்தார். ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிருப்பார். அப்போ நடந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார். என்னென்னா, when many comrades and I were pushed to our limits, I would see a glimmer of humanity in one of the guards, perhaps just for a second, but it was enough to reassure me to keep me going. Man's goodness is a flame that can be hidden but never extinguished. ஸோ இங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் கிரிம்மஸ்ட் அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் ப்ரிசனில் இருக்கும்போது கூட அவரோட காட்ஸ் அவரை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு செகண்ட் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துருப்பாங்களாம். ஒரு சின்ன ஸ்மைல் இவரை பார்த்து. ஸோ அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். இந்த ஸ்மைல் எனக்கு இதுவே போதும், இது எனக்கு போராட்ட குணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கடைசி லைனில் பாருங்கள், மேன்ஸ் குட்னஸ் இஸ் அ ஃப்ளேம் தட் கேன் பி ஹிடன் பட் நெவர் எக்ஸ்டிங்விஷ்ட். ஸோ மனிதருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது அதை மறைச்சி வைக்க முடியுமே தவிர என்றைக்கும் அது அணைக்கப்படாது, அழிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த லெசன். ஓகே, ஐல் ஸ்டாப் ஹியர். 2வது செஷனை நம்ம மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். யூ ப்ளீஸ் கைண்ட்லி கோ த்ரூ த செஷன். இதை திரும்ப நல்லாவோட கேளுங்க இந்த லெசனோட. அப்போ தான் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் இது உங்களுக்கு கஷ்டமான லெசனாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பட் இட் இஸ் நாட் அ வெரி டஃப் லெசன். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன் வேர் வி ஹாவ் டு நோ த சஃபரிங் ஆஃப் தி African people. Okay people, thank you all for subscribing my channel. Please share and give your comments and share my channel. Thank you.